எதுனாலும் அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை யாருக்குமே பிடிக்காது. எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீடம் நிச்சயம் தேவை. அப்படின்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது வண்டி ஓட்ட கற்றுக்கோங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு கூட நான் ஷோவில் கேட்டிருந்தேன், யாருக்கெல்லாம் சைக்கிள் ஓட்ட தெரியும் சொல்லிட்டு. ஒரு 10-15 லேடிஸ் கால் பண்ணாங்க. அதில் 5-6 பேர் சொன்னது ரொம்ப இதாக இருந்தது. ஒரு அம்மா சொன்னாங்க, என் வீட்டுக்காரர் படுத்து படுக்கை ஆகிட்டார் உடம்பு சரியில்லாமல், எனக்கு வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டது தான் இன்னைக்கு அதை வச்சு நான் கடை வச்சு கடைக்கு தேவையான பொருள் வாங்குறதாகட்டும் சரி, பசங்களை படிக்க வைக்க செலவு பார்க்குறதாகட்டும் சரி, எல்லாமே அதை வச்சு தான் நான் பார்த்துக்கிறேன். வண்டிங்கிறது எங்களுக்கு சாமி அப்படின்னு அந்த அளவுக்கு சொல்லிட்டாங்க அவங்க. இன்னொரு அம்மா சொன்னாங்க, 6 அண்ணன் தம்பி, ஆனால் யாருமே வண்டி ஓட்ட கற்றுத்தரல. இன்னொரு வீட்டுக்கு போகிற பொண்ணுன்றதால கல்யாணம் பண்ண உடனே எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்தாரு. அதில் ஒரு பையன் என்னன்னா, ஒரு நாள் எதிர்த்து விட்டு பொண்ணு பாம்பு கடிச்சிருச்சு. அந்த பைக்கில் நான் கொண்டு போய் அந்த பொண்ணை காப்பாற்றினேன். இதே மாதிரி இன்னொரு அம்மா டெலிவரி டைம் ஒரு லேடிக்கு, அவங்க வீட்டில் அந்த டைமில் யாரும் இல்லையா, இவங்க வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டதால எதிர்த்து விட்டு பொண்ணை போய் கரெக்டாக வந்து காப்பாற்றிருக்காங்க. வைராக்கியத்தில் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டுங்க இன்னொரு பக்கம். அதாவது 30 வயசு இருக்கிற ஒரு லேடி நடந்து வந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கார வர சொல்லியிருக்காங்க, ஆனால் வரல. அவர் வரதுக்கு டைம் ஆனோடனே வேற ஒருத்தர் பைக்கில் வந்து உட்காருன்னு பிரச்சனை பண்ணியிருக்காரு. அந்த வைராக்கியத்தில் சைக்கிள் வாங்கி வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டாங்களாம். அடுத்த 10 வருஷத்தில் 40வது வயசில் பைக் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ஏதோ ஒரு இது வந்து இப்படி கற்றுக்கோ அப்படின்னு சொல்ல வச்சிருக்கு. பட் இப்படி தான் வந்து ஒரு வைராக்கியத்துக்கு அப்புறம் தான் கிடையாது. நாம் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களை தொல்லை பண்ணாமல் இருக்கணும்னா நடக்க கற்றுக்கிற மாதிரி இன்றைய காலகட்டத்துக்கு வண்டி ஓட்ட கற்றுக்கிறது ரொம்ப பேசிக் நீடுங்க.